ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 14வது நாளுங்க. முருகனுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுடைய ஆதரவாலையும் 14வது நாளுக்கு அடி எடுத்து வச்சிட்டோங்க. காலையில் 4:30க்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு வாசலில் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டேங்க. இன்றைக்கி இந்த கோலம் தாங்க போட்டேன். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆடி 4வது வெள்ளிக்கிழமைங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பகவதி அம்மன் கோயிலில் சாயந்தரமாக சுண்டல் பிரசாதம் கொடுக்கலான்னு சுண்டலை காலையிலேயே தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. எப்பயும் போல் முருகனுக்கும் வேலனுக்கும் பாலால் தயிரால் மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. வேல்மாறல் பூஜையில் 11வது நாள் நான் ஒரு வீடியோ எடுத்தேங்க. முருகனுக்கு பால் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்தேங்க. நிறையா யூடியூப் சேனலில் நிறையா வீடியோ பார்த்துருக்கேங்க. வாராகி அம்மன் பூஜையின் போது பால் குடிக்கிற மாதிரி. அதனால் நானும் சரி ஒரு முறை நாமளும் இப்படி முயற்சி பண்ணுவோம். நம்மளுடைய பூஜையை முருகன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா இந்த பாலை குடிப்பார் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு ஒரு ஸ்பூன் பாலை எடுத்து முருகனுக்கு கொடுத்தேங்க. பார்த்தா ஸ்பூனில் பால் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சுங்க. எனக்கு ஒரே மகிழ்ச்சிங்க. ஒரே ஆச்சரியமாகவும் போச்சுங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கே ஒரு சந்தேகங்க. இது உண்மையா இல்லை நான் முருகன் மேலே வச்சுருக்க பக்தியுடைய கற்பனையா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அதனால் நான் 3 நாளாக வீடியோவை போஸ்ட் பண்ணாமல் என்னுடைய செல்லில் அப்படியே வச்சுக்கிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு 3 பேர்த்துக்கும் அனுப்பி இந்த வீடியோவில் இருக்கிறத பாருங்கள், உண்மையிலேயே பால் குறைஞ்சிருக்கா, முருகன் பால் குடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரும் பார்த்துட்டு உண்மையிலேயே முருகன் பால் குடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்கங்க. எங்கள் அம்மா 2 நாள் வீடியோ பார்க்கலங்க. நேற்று காலையில் தான் கூப்பிட்டு ஃபோனாக எங்கள் அம்மா தாங்க காலையில் கால் பண்ணி உண்மையிலேயே முருகன் பால் குடிச்சிருக்காரு மாரிஸ் அப்படின்னு சொன்னாங்கங்க. சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. இது கற்பனை இல்லை, உண்மையாலுமே முருகனே என்னுடைய பூஜையை ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு முருகனே வந்து என்னுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வேல்மாறல் பூஜை பண்ணி முருகனை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கங்க. முருகன் எப்பயுமே என் கூடையே இருக்காரு அப்படின்னு அந்த வீடியோ எனக்கு உணர்த்திருச்சுங்க. அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உண்மையிலேயே முருகன் பால் குடிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வேல்மாறல் பாடலில் அடுத்த 8 பாடல்களை பாடலாம் வாங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே தரிக்கினபன் முறுக்கவரின் எருக்கும் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே தளத்திலுண கடத்த தொகுதி கலப்பினுள வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கு அலைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே துதிக்குமடி எவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்த எயிறு கடித்து விழித்து அலற மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே
பனைக்கமுக படகடர மதத்தவள கஜ கடவுள் பதித்திடும் நீ நிகத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன்மலை விருத்தனன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. வேல்மாறல்ல அடுத்த 8 பாடல்களை அடுத்த வீடியோவை பாடலாங்க. எப்பயும் போல முருகனுக்கு மலர்களை தூவி தீபதூப ஆராதனை காட்டிட்டேங்க. பாலை பிரசாதமாக வச்சிட்டேங்க. நம்ம சேனலில் வேல்மாறல் பூஜை வீடியோ மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோ, அழகு குறிப்பு வீடியோ, மேக்கப் வீடியோ, செல்ஃப் கேர் வீடியோ, கோல வீடியோ எல்லாமே வருங்க. என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்கங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அக்கா குழந்தைக்காக வரம் கேட்டு இருக்காங்க முருகனுக்கு அப்படின்னு. இந்த பூ அந்த அக்கா முருகனுக்கு இன்றைக்கி பூஜையில் எனக்காக இந்த பூவை முருகனுக்கு வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்த பூதாங்க. நானும் வாங்கி முருகனுக்கு கொடுத்துட்டேங்க. நம்ம எல்லாரும் சீக்கிரமாக அந்த அக்காவுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு முருகனுக்கிட்ட வேண்டிக்குவாங்க. உண்மையான பக்தியால் எதையும் வெல்ல முடியுங்க. உண்மையான பக்தியால் நான் முருகனை என்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் பிரசாதமாக கொடுத்த பாலை ஏற்றுக்கிட்டாருங்க. இதை விட ஒரு முருகன் பக்திக்கு வேறு என்னங்க வேணும்? 14வது நாளிலேயே இவ்வளவு அற்புதமான செயலை பண்ணின முருகன் என் வாழ்க்கையில் 48 நாள் வேல்மாறல் பூஜை முடித்ததுக்கப்புறம் ஒரு திருப்பத்தை கொடுப்பாருன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க.